இப்போ அடுத்ததா சுக்கிர பகவான் பத்தி பார்க்கலாம் சார். பிளஸ் வந்து சுக்கிர திசை அப்படின்னா என்ன சார்? சுக்கிரன் ஒரு பிளானட்லேயே சுக்கிரன் வந்து எல்லாத்தோட பிளானட்லேயே வந்து தசாபுத்தியில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது. சனியாவது போன வாட்டி 19 வருஷம், ஆனால் இந்த வாட்டி சுக்கிரன் 20 வருஷம் இருப்பான். ஒரு ஜாதகத்தை வந்து 20 வருஷம் சுக்கிரன் இருக்கிறது ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வர சொல்ல அந்த ஜாதகம் நீதியாக இருக்க ஒரு நல்ல பொசிஷன் ஆகிடுனா அவன் யோகத்தை அடைவான். அவனுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து அமையும். ஒரு சுக்கிரன்றது ஒரு லாபத்தை அமையக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த சுக்கிரனோட வேலையை. அதனால்தான் ஒரு சுக்கிர தசை வந்தால் அவனுக்கு பார்ப்பா யோகம் அடிக்குது அப்படின்னா ஒரு ஸ்டார் யோகம், ஒரு ஸ்டார் யோகம் கிடைக்கணும். ஒரு சுக்கிரன் தரம் ஒரு ஸ்டார் யோகம் கிடைக்கும். ஒரு சினி ஆக்டர்ஸ் கூட ஒரு ஸ்டார் யோகம் கிடச்சி தான் ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு லாங் டைம் அவங்க வரக்கூடிய நிலைமை வந்துடும். அவங்களோட பேர் அப்படியே வந்துன்னே இருக்கக்கூடிய நிலைமை அந்த ஸ்டாரில் இருக்கக்கூடிய நிலைமை. அதனால சுக்கிர தசைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலன். அது இல்லாமல் சுக்கிரன் நீச்சமாயிட்டாவோ இல்லை சுக்கிரன் பாவி ஆகிட்டாலோ அந்த கிரகங்கள் வழி வரலைன்னா அந்த தசாபுத்தி அவனை கெடுத்துரும். அந்த நிறைய இருக்காது. மெயினாக போதைக்கு கூட ஆளாயிடுவான். போதைப் பொருட்கள் உள்ளது, அதாவது கெட்ட பழக்கங்கள் ஏற்படுறது, கெட்ட சாசங்கள் ஏற்படுறது, அது மூலிமா மாற்றுறது, ஜெயிலுக்கு போகிறது, அது இல்லாமல் இந்த மாதிரியா வழிகள் இருக்கலாம். சுக்கிரன் சிலதை காட்டுவான். எல்லோரும் நினச்சிருக்காங்க சுக்கிரன் வந்து வழியை காட்டுவான். புரியுது? எனக்கு நல்லதையும் காட்டுவான், அதே நேரத்தில் அவன் எடுத்து போய் தள்ளி விடுறதையும் அவன் தான். ஸோ அது கெட்டதையும் காட்டக்கூடிய மெயினாக உங்களுக்கு ரிஷபராசி இருக்கிறது சுக்கிரன், துளாராசி இருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கிரனோட வழி வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இது உச்சத்தில் இருக்கும். மீனத்தில் உட்காந்துப்போ சுக்கிரன் வந்து இது ரெண்டுமே ஆட்சி மீனத்தில் இருக்க சொல்ல உச்சம் பெற்றிருப்பான். அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் நல்லபடியாக ஆகிட்டாலும் சுக்கிரன் எந்த பார்வையில் இருக்கான், எத்தனாம் வீட்டில் இருக்கான்னு பார்க்கணும். 6ஆம் வீட்டில் இருக்க சொல்ல ரொம்ப ப்ராப்ளத்தை கொடுத்துருவான். 7ஆம் வீட்டில் இருக்கிற வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையாகிடும். ஸோ 7ஆம் வீட்டுக்கு அதிபதியை போய் மறைஞ்சிட்டான்னா வாழ்க்கையே வந்து 2-3 கல்யாணம் பண்ண வேண்டியது வரும். அந்த நூல்லைகள் இருக்கும். கல்யாணம் பண்ணுவான்னு நிற்காது. அந்த ஒரு நிலைமைகள் அது மாதிரியா நிலைகள் அந்த மாதிரியா இருக்க சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இது. அதுவும் சுக்கிர பகவான் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கடவுள் கிடையாது. மெயினாக சுக்கிரனுக்கு வழிபடுறது பார்த்தீங்கன்னா அம்பாள், லக்ஷ்மியை வழிபடலாம். லக்ஷ்மி தான் உங்களுக்கு அதுக்கான வழிமுறையாக இருப்பாங்க. அதே நேரத்தில் குபேரனை வழிபடுறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மெயினாக நாராயணன், இந்த நாராயணன் வழிபடுற அதுவும் படுத்திருக்கக்கூடிய பெருமாள். இந்த படுத்திருக்கக்கூடிய பெருமாளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வழிபடுறோமோ அவ்வளோக்கு கூட ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதுவும் ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்தை போக சொல்ல கஜபூஜைன்னு ஒரு பூஜையே இருக்குது. இந்த சுக்கிர தோஷம் பெற்றவங்களுக்கு நேராக கஜபூஜை பூஜை காலை 5லேருந்து 6:15 காட்டுவாங்க. அந்த பூஜையை பார்த்தா அங்கே பசுமாடு, யானை, அதே மாதிரி குதிரை, இது 3த்தையும் நிற்க வைப்பாங்க. காலையில் அந்த பெருமாள் வந்து கண் விழிக்க சொல்ல இதை பார்க்குறப்போ உலகத்துக்கே போய் சாப்பாடு செய்யுது. அதனால் இந்த சுக்கிரனில் வந்து தோஷம் பெற்றவங்க கண்டிப்பாக அங்கே போனாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பலன் கிடைக்கும். அதே மாதிரியா கஞ்சனூர் வந்து சுக்கிரனோட ஸ்தலம். அங்கேயும் போய் அர்ச்சனை பண்ணிடலாம். ஆனால் மெயினாக ஸ்ரீரங்கம் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியது. அதோட போகிறது நல்லது. சுக்கிரனால் பெரிய ப்ராப்ளங்க ஏற்பட்டால் பிரம்மபுரீஸ்வரர் ஸ்ரீரங்கம் இது திருச்சியில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வருக்கு போனால் தலைவிதியை மாற்றக்கூடிய நிலைமை வரும். அப்போ நம்ம தலைவிதியை மாற்றிக்கலாம். அதனால் சுக்கிரன் ரொம்ப வீழ்ச்சியை அடையக்கூடியவன், ஒரு பெரிய லாபத்தை. அதேமாதிரி சுக்கிரனோட பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம், உங்களுக்கு வந்து பேப்பர் சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங் பேப்பர்ஸ், அது சம்மந்தப்பட்டது, டெக்ஸ்டைல்ஸ். இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட தொழிலாக பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்குடையது. இது 3மே வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடியது, பெரிய பிஸ்னஸாக இருக்கும். பெரிய இது பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சியாக இருக்கணும், இல்லை சுக்கிரன் பலம் பட்டிருக்கணும், சுக்கிரன் பூரிய புண்ணிய ஸ்தானபதியில் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கணும். அந்த மாதிரியா இருந்தான்னா அவன் வாழ்வாதாரத்தை வளர்த்து விடுவான். ஆனால் அதே நேரத்தில் அவனோட வாழ்வாதாரத்தை கீழே இறக்கக்கூடிய நிலைமையும் இந்த சுக்கிரனுக்கு உண்டு. அதனால் பலமும் உண்டு, பாதகமும் அதிகமாக உண்டுன்றதை சொல்கிறார். ஆனால் ரொம்ப பலத்தை உடையனா இருந்தால் நம்ம ஸ்ரீரங்கம் கோயில் போயிட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பலங்கள் கிடச்சிரும்.